ஹலோ கைஸ், எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷேலா ஸ்டாரில் எபிசோட் 25, 26 2 எபிசோட் வந்து சேர்த்து போட்டுருக்கேன்பா. ஸோ மறக்காம இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ வீடியோ முடிஞ்சது அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து கேட்டு போங்கடா, ரொம்ப முக்கியமான டீட்டெயிலாம் நான் சொல்கிறேன். அதுக்கடுத்த வீடியோக்கான அப்டேட்லாம் ஓகே. ஸோ இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் வந்து டைட்டில் ஆட் போட்டு 25வது எபிசோட் ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கத்தி வந்து அவன் பக்கம் வந்து அவன் ஸ்பிரிட் அடிச்சு இழுக்கலாம் நினைக்கிறான். ஸோ அவன் இழுக்கலாம் நினைக்கும் போது தான் வந்து நம்ம சீனியர் சொல்லிட்டு ஞாபகம் வருது. ஸோ தோக்குறோம் ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, நீ ஷார்ட் கட் யூஸ் பண்ணி வளர மாட்டேன் லுங் ஃபேங் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இந்த இடத்துல வந்து நான் ஸ்பிரிட் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது, நானாக தான் எவால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதுவும் தப்பிச்சிருவாங்க. ஹீரோ பிளான் தப்பிச்சுட்டு கொஞ்சம் காமா லுங் ஃபேங் அவனும் அப்படி சொல்லி அவன் மைனை காம் பண்ணிருக்க. இந்த பக்கம் வந்து வில்லியம் யோசிக்கிறான், இவன் என்னடா எந்த சுச்சுவேஷன் இவ்வளோ காமாக இருக்கான், இவனை என்ன பண்ணுறது, எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ உனக்கு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இன்டென்ஸாக ஃபைட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ யோசிக்கிறான், இவரோட அந்த ஸ்வாட் ஸ்டைல் ரொம்பவே அற்புதமாக இருக்கு என்னோட அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து ஸ்னேக் அட்டாக் 2 நீடில்ஸ் வந்து ஹீரோ கண்டுகிட்ட வரைக்கும் அடிச்சிருவாங்க. ஹீரோல ரியாக்ட் பண்ணுறது டைம் இருக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல அந்த இடத்துல தப்பி அமைச்சான். இந்த இடத்துல ஒன்றா அப்புறம் 9 சர்வ் டெக்னிக் வந்து ஒட்டம் ஃபுல்லாக ஃப்ளோ பண்ணுறதுனால அவனோட ஸ்பீடு இருக்கிறதுல பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து அது மாறிச்சு. ஸோ அப்பனவே வந்து அசால்ட்டாக வில்லியம் சமாளிச்சுட்டு எல்லாம் பேசிட்டு உண்மையிலே இப்போ வில்லியம் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு வெளில எல்லாம் பேசிக்கிட்டு வில்லியம் நினைக்கிறார், எப்படி இந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் ரெண்டு பேருமே வந்து இது நம்ம முடிச்சுலாம் அட்டாக் பண்ண ஹீரோ ஒரு அடிப்பான் பாருங்க 9th அண்ட் சேபர் அந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி. ஸோ வில்லியம் பார்த்து அதே இடத்துல தோத்து போறாங்க. இதை பார்த்து எல்லாருமே வந்து சரியான ஷாக், ஹீரோ ஜெயிச்சிட்டான்ற மாதிரி ஸ்க்ரீனில் வரோம், எல்லாருமே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ வந்து நம்ம லைட்டுக்கும் ஒன்றும் தெரியாதனாலும் போயிட்டான். நெக்ஸ்ட் சீனில் போய் இதை பார்க்குறவனும் வந்து அந்த லுங் ஃபேங் ஸ்பிரிட் மாஸ்டரா இல்லையாங்கிறது நமக்கு இன்னும் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ வில்லியம் பேசுகிறான், நீ எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா, அதுக்குள்ளே எப்படி உன்னோட ஸ்பீடு இந்த அளவு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இந்த இடத்துல ஹீரோ சொல்கிறான், உங்களோட ஸ்வாட் ஸ்டைலுமே வந்து நல்லா இருக்குது வில்லியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரியான ஸ்வாட் ஸ்டைல் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்க, ஸோ எல்லாமே உனக்கு கற்றுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இவனுமே வந்து சொல்கிறான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் இங்கே பேசுகிறாங்க. இந்த இடத்துல ஹீரோ பண்ண இந்த மொமெண்ட்டை வந்து இவனுக்கு திரும்ப பார்க்குறானுங்க. ஸோ இது வந்து ஸ்பிரிட் மாஸ்டர்ஸ் இந்த மாதிரி வந்து மொமெண்ட்டை பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். இவனோட இந்த ஒரு சிம்பிள், இந்த ஒரு அப்நார்மல் மொமெண்ட் தான் சந்தேகமாக இருக்குது. ஸோ இவனை இனிமேல் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க, இவன் மட்டும் ஸ்பிரிட் மாஸ்டராக இருந்தால் அவன் செத்துட்டான் அப்படின்ற சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா அவன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அரேனாலேருந்து வெளில வந்து வராங்க. ஸோ வெளில வந்து லைட் சொல்லிட்டு இருக்கான். ஸோ வந்து லீக் கப்பல்ஸ் அங்கிள் இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள், இப்போ நான் என்ன பண்ணு கேட்டால், ஸோ லைட் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அவனை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணணும்னா வில்லியம்ட்டு சொல்கிறான். வில்லியம் சரி ஓகே அவனை க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டேன். சைடில் வந்து அக்கா கறி கேட்குறான், டே 5 மில்லியன் ஜெயிச்சிருக்கான் அவளுக்கு ஏதாவது ட்ரீட் வைடா அப்படின்னு போய் கேட்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து வைக்கிறான்றான். நம்ம சீனியர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் தனியாக பேசணும், கொஞ்சம் தனியாக வாங்க லுக் பண்ணி சொல்லிட்டு அவர் வந்து நான் மெடிடேஷன் பண்ணிருக்கேன், அவங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. ஹீரோ யாருன்னு கேட்க, இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது கேரக்டர் வராங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வாட் டீச்சர் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். ஸோ இவங்க தான் வந்து என்னோட ஸ்வாட் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க உனக்குமே டீச்சர் தான், இவங்க தான் உங்களுக்கு அடுத்து சொல்லி தர போகிறாங்க அப்படின்னு சொல்ல, அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா ஜிங் அப்படின்னா நம்ம ஸ்வாட் டீச்சர்னே கூப்பிடலாம். அவங்க சொல்கிறாங்க, நீ தானே லுங் ஃபேங் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். சரி ஓகே நீங்கள் பேசுங்க நான் கிளம்பிட்டு சீனியர் கிளம்புறாரு. ஸோ நீ வந்து வில்லியமை தோக்கடிச்சு தான் நான் வந்து கேப்டன் அந்த ஆஃப்டர்நூனில். ஸோ உண்மையிலே உங்களோட திறமை எந்த அளவுக்கு நான் பார்க்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வந்து உன்னோட திறமையை காட்டு லுங் ஃபேங் நான் பார்க்க நினைக்கிறேன், உன்னோட சேவர் எடுத்து என் கூட சண்டை போட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தியை வெளியே எடுக்கல, அவங்களும் ஆரம்பிக்கலன்னு சொல்லி ஹீரோ வந்து அட்டாக் பண்ண அவங்கள அசால்ட்டாக தடுக்கிறாங்க. ஈவன் அவங்க கத்தி கூட அவங்க வெளில எடுக்கல, அவங்க அந்த ஸ்வாட் அந்த வரையில சண்டை போடுறாங்க. இவங்க சொல்கிறாங்க, உங்களோட சேபர் டெக்னிக் ரொம்பவுமே வந்து வீக்காக இருக்குது, இதை வச்சுட்டு நீ எப்படி வந்து வில்லியம் வந்து தோக்கடிச்சு என்னால் அது நம்பவே முடியல. ஸோ இந்த டெக்னிக் நாலு இதுமாதிரி இருக்காரு, வில்லியமே செகண்ட் லெவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஈஸியாக தோக்கடிச்சிடறாங்க இந்த இடத்துல. ஸோ வந்து உனக்கு இனிமேல் நிறைய சொல்லி தர வேண்டியதுன்னு இருக்கு. ஹீரோ சொல்கிறான், என்னோட ஸ்பீட் அப்புறம் ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் வந்து நான் வில்லியமை தோக்கடிச்சேன் டீச்சர்னா. சரி ஓகே உனக்கு நான் வந்து சொல்லித்தரேன், நிறைய விஷயத்தை உனக்கு கைட் பண்ணுறேன், இந்த 5 வருஷத்துக்கு வந்து நானே உனக்கு டீச்சராகவும் பர்சனலாகவும் ஹெல்ப் வந்து கைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட சேபர் எடுத்துகிட்டு என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இவங்களும் சொல்கிறாங்க, ஸோ வந்து உன்னோட பவர் பஞ்சிங் பவரும் உன் ஸ்பீடும் அற்புதமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நீ வந்து உன் கல்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம். சேல்ஸ் அண்ட் கல்டிவேஷன் அந்த சிவிலைசேஷனோட கல்டிவேஷன் மெத்தட்ஸ்லாம் இங்கே நிறையவே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நீ ப்ராக்டிஸ் பண்ண உன்னோட பவர் எண்ணிலடங்கா அந்த அளவுக்கு அதிகமாகலும் உன் ஸ்வாட் எடுத்துகிட்டு என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் டீச்சர் அங்கே வந்து கிளம்ப. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான், ஸ்வாட் மரத்தில் குத்துருக்கோம், அதை வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீனை வந்து அங்கே வந்து முடிகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சாங்க போட நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களும் ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த ரூம் பேர் வந்து கிராவிட்டி ரூம் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த டவரில் வந்து இது ரொம்பவுமே ஒரு முக்கியமான இடம் இந்த ட்ரைனிங் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மெத்தட் இந்த ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா வந்து ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் அந்த ஒரு ரூமை வந்து ஸோ வந்து அதை காப்பி பண்ணி தான் வந்து இந்த கிராவிட்டி ரூம் உருவாக்கப்படுது, இதனோட ஸ்பெஷாலிட்டி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க. ஸோ ஹீரோ அதுக்கிட்ட போயிருக்கு, அந்த இடத்துல ஒரு கையோட தடம் இருக்கும் கஷ்டத்தில். ஸோ யார் பஞ்ச் பண்ண தடம் இது டீச்சர் அப்படின்னு அது வேர்ல்ட்ஸ்
ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர் ஹாங் அவரோட பஞ்ச் பண்ண இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்லிட்டு இருக்க. உடனே வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அதில் கொஞ்சம் கிராவிட்டி அதிகமாக ஹீரோ எல்லாம் ஒன்றுமே முடியல. அந்த இடத்துல 9 ரீச் பண்ண நான் எதிர்பார்த்த மாதிரி வந்து உன்னோட பவர் 9 வரைக்கும் தான் தாக்கு பிடிக்க முடியுது உன்னால. ஸோ எப்படி இருக்கு லுங் ஃபேங் இதனோட ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேட்டு ஹீரோ நினைக்கிறான் இது என் பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து திருக்கி விட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ப்ரெஷராக என்னால் வந்து நிற்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அசால்ட்டாக ஹீரோ 9 தந்துடுறாங்க. அவங்க அசால்ட்டாக 100 வரைக்கும் ரீச் பண்ணுறாங்க. இந்த இடத்துல மட்டும் நீ கல்டிவேஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க 2 மணி நேரம். அது வெளில கல்டிவேஷன் பண்ணுறதோட 10 மடங்கு அதிகமாக இருக்கும் லுங் ஃபேங் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கெலாம் சரியான ஷாக்கு. 10 மடங்கு அதிகமான கல்டிவேஷன் பவரா நம்ம டீச்சர் ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் அதில் வச்சு நான் டிஸ்அட்வான்டேஜ் இந்த ஒரு ரூமை மொத்தமாக வந்து 183 பேர் வந்து ஸோ ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ நீ என்ன பண்ண போகிற லுங் ஃபேங் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல கேஸ். ஸோ இந்த மாதிரி வந்து இன்னும் சில ரூம்ஸ் வந்து இருக்குது ஆனால் அது எல்லாமே ஃபில்லாக இருக்குது அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த லீக் கப்பல்ஸ் வந்து இருக்கிற எல்லா டார்கெட்டும் இது பண்ணால் கடைசியில் வந்து லுங் ஃபேங் பேர் வந்து இருக்குது. ஸோ வந்து நம்ம இருக்கிற எல்லா டார்கெட்டும் வெரிஃபை பண்ணிச்சுன்னா ஒரு சில இதாக இருக்குன்ட்டு ஸோ வந்து லுங் ஃபேங் பற்றி அவனோட பேக்ரவுண்டை விசாரின்னு சொல்லிருக்கேன். இந்த பக்கம் அவங்க அம்மாவை பற்றி நான் வெய் உனக்கு போட்டோன்னா கண்டிப்பாக நான் கொள்ளும் வெய் கவலைப்படாது ஏன் செல்லுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புலம்பிக்கிட்டு இருக்கேன். சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயினான் அந்த டவரில் வந்து ஹீரோ வந்து டிஃப்ரெண்ட்டான பிளேஸில் பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு மாதிரி கிடது. ஸோ அவனை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற எல்லா படிக்கட்டில் போய் அவன் கடந்து வந்து பாது ஹேமர் டீம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அவனும் போய் ஒரு கட்டத்தில் வந்து அதை கை வைக்கணும் போய் நான் எதுக்கு இவ்வளோ தூரம் வந்தேன் என்னோட ஃபேமிலி என்னோட சார்ந்தவங்க எல்லாரும் ப்ரொடெக்ட் பண்ணதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ இது எல்லாருக்கும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து தண்ணிக்குள்ளேருந்து வர மாதிரி வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து காத்தோட தூசித்துக்குள்ள மறைச்சி போய் ஹீரோ பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுக்குறான். ஹீரோ உள்ள பார்த்தீங்கன்னா வந்து 9 ஹெட் ஸ்னேக் டிராகன் அந்த ஒரு டிராகன் அந்த கிங் லெவல் பீஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துருக்கு. ஹீரோ வந்து பார்த்து மிரட்டு சா இது கனவா இந்த கனவு கொட்டூரமாக இருந்துச்சு சொல்லும்போது நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மிருகமும் கண்ணு மூழ்கி அப்படியே காட்டுறாங்க. அந்த மிருகமும் பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவில் இருந்த வெளில வந்து ஒரு கட்சிக்கு இதை பார்க்குற எல்லா மிருகங்களும் பார்த்தீங்கன்னா பயந்த சிட்டுக்குள்ளே ஒட்டியார ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அது கிட்ட இருந்த அந்த ஒரு வேவ்ஸை எல்லா மிருகங்களும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி வைக்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வேவ்ஸை பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கனெக்ஷனுமே கட் பண்ணி விடுது. அது பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸு. ஸோ வந்து ஒரு ஸ்பிரிட் அணிச்சு இருக்கிற ஒரு கிங் லெவல் பீஸ்டால் தான் அந்த மாதிரி ஒரு வேவ்ஸ் வந்து உருவாக்க முடியும். இந்த சைடு வந்து யூன்னு வந்து லுங் ஃபேங் உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பற்றி கவலைப்படுறதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து இதால் வந்து முடிகிறாங்க. ஸோ முக்கியமான விஷயம் ஸோ அந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டு வந்து அடுத்த வீடியோ வந்து பார்க்கணும்பா அந்த வீடியோக்கான கமெண்ட்டை கொடுத்துருங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து 26வது எபிசோடு உள்ள போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ நினைக்கலாம் என்ன வகையான கனவு அப்படின்னு சொல்லிருக்கேன். ஸோ அவனும் வந்து பார்க்க கேம்ப்ல எல்லாருமே வந்து ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருமே வந்து ரெடி ஆக்கிருங்க அப்படின்னு சவுண்ட் கேட்கும். ஹீரோ என்ன ஆச்சுன்ற மாதிரி ஓட பார்க்குறான். அந்த ஒரு சீனியருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க ஒரு முக்கியமான அலர்ட் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிருக்கேன். ஸோ நம்ம அக்காக்கரையும் கேட்குற டீ இந்த மாதிரி நம்மள போலாண்டா வாடான்னு சொல்லிருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கமாண்ட் இருக்கிற அவனு பேசிட்டு இருக்காரு என்ன நடக்குது அப்படின்னு கேட்க எல்லா சிக்னலுமே ஒரே நேரத்தில் கட் ஆயிடுச்சு. எக்கச்சக்க பீஸ்ட் வந்து நம்ம வந்து சவுத் பிளேஸை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு சவுத் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணி கேட்க அங்கே பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார்ஸ் வந்து அங்கே போயிருக்காங்க. என்ன வகையான பீஸ்ட் இருக்குன்னே அந்த தெரியல கண்டுபிடிக்க முடியல ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம யாங்க எல்லாம் கிளம்புறாங்க. ஸோ வந்து நம்ம ஹீரோ வந்து பின்னாடி வந்து நானும் வந்து உங்க கூட வந்து ஃபைட்டுக்கு வரோம் நாங்கள் எல்லாருமே வரோம் அப்படின்னு கேட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாம் வந்து இப்போ தான் ஜாயின் பண்ணுறீங்க எனக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் ஷீயை மட்டும் கூட்டு போயிருக்காங்க. ஹீரோ நினைக்கலாம் கிங் லெவல் பீஸ்ட் அந்த பீஸ்ட் நான் கனவுல பார்த்ததா இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா கறியை வந்து நீ இங்கே நீ லுங்ஃபங்க பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சீனியரை சொல்கிறாரு லுங்ஃபங்க வந்து பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. நீ பத்திரமா இருந்துட்டு நெக்ஸ்ட் அவங்க ஹீரோ வந்து அக்கா காரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நீங்கள் கொஞ்சம் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ போகிறோம். டே லுங்ஃபங் இல்லைடா எங்கடா போகிறோம் கத்திட்டு இருக்க. ஹீரோ அங்கேருந்து போயிடுவாங்க. சைடு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து டாமன் வந்து சிட்டியை வந்து பேரியர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். உள்ள இருக்கிற எல்லா வாரியர்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ஹை லெவல் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் கொண்டுகிட்டு இருக்கான். ஆனால் வந்து எக்கச்சக்க இல்லைனுக்காக தான் மாஸ்டர் இருக்கா. ஸோ காட் ஆஃப் வார்ஸ் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வந்துட்டு அவங்க மட்டும் உள்ள போகிறாங்க. என்னைய விட மாட்டேங்க கேட்டால் அவங்கள வந்து ஜெயினான் சிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிருக்கேன். ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான் அவங்க திடீர்னு ஓடிறாங்க. இந்த இடத்துல ரிசப்ஷனிஸ்ட் சொல்லாமே அவனை பார்த்தீங்கன்னா அந்த பிளைன் மேலே வந்து ஏறி உட்காந்துக்கிறான். ஸோ அந்த பிளைனை பற்றி எடுத்துருக்கிற அவருக்கு வந்து வார்னிங் வருது. சைடில் ஏதோ ஒரு பெரிய வெயிட் வந்து இருக்கிற மாதிரி பேலன்ஸாக இருக்கணும். என்னன்னா அவரும் பக்கம் ஹீரோ பார்த்துட்டு ஹலோ பாஸ் அப்படின்ற வந்து ஹீரோ அசால்ட்டாக வந்து சிரிக்கிறாங்க. இந்த இடத்துல இதை பார்த்துன்னு அவருக்கும் சரியான நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா ஃபைட் நடக்கிறதுல இருக்கிற எல்லா மிசைல்ஸும் இது பண்ண. ஸோ அந்த கிங் லெவல் பீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் வந்து விடுது. அந்த வேவ்ல இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லா ஃப்ளைட் எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே வந்து சேல் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. யாராலும் அட்டாக் பண்ணிட்டு அந்த ஷீல்டு உள்ள மாதிரியே உள்ள எக்கச்சக்க மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெளிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய மாதம் வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் இந்த காட் ஆஃப் வார்ஸ் இதான் சரியான யாருன்ட்டு வெளில வந்து காட் ஆஃப் வார் பறந்து ஒரு எல்லா மாதம் வெட்டி சாவடிச்சு கொண்டுட்டு போயிட்டே இருக்காங்க இந்த சைடு. ஸோ இந்த சைடு இவங்களோட ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டு இவரு சொல்லிட்டு இருக்காரு
இங்கே நிறையவே பீஸ்ட் இருக்குது. ஆனால் இந்த வேவ்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன வகையான பீஸ்ட்டாக இருக்கும், ஒரு வேலை அது கிங் லெவல் பீஸ்டான அவங்களுக்கு வந்து இன்னுமே கன்ஃபார்ம் ஆகலை. நெக்ஸ்ட் சைடில் வந்து ஸோ அந்த இடத்துல நிறைய மார்க்ஸ் வந்துச்சு, இனிமேல் நிறைய ஃபோர்ஸ் தேவை அப்படின்னா சரி ஓகே சவுத் சைடில் இருக்கிற வந்து 80% ட்ரூப் வந்து இங்கே அனுப்புங்க, இந்த சைடில் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து கமெண்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த சைடில் அப்படியே போய்ட்டு ஹெச்ஆர் அலைன்ஸுக்கு வந்து இந்த விஷயம் தெரியுது. ஹெச்ஆர் அலைன்ஸ் பேசுறதுன்னா நம்ம லீ கப்புள்ஸ் இருக்காங்க, அந்த ஒய்ஃப் அவங்க தான் வந்து பேசுகிறாங்க. ஸோ அவங்களும் சொல்கிறாங்க ஹெச்ஆர் சைட்லேருந்து ஹெச்ஆர் அலைன்ஸ் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து மெடிக்கல் சப்ளைஸ் எல்லாமே நாங்கள் வந்து அமுச்சு வரும், ட்ரூப்ஸுமே கொஞ்சம் அமுச்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஹீரோ போயிட்டு அந்த இடத்துல ஒரு வார்னிங் வந்து இந்த மாதிரி ஹெச்ஆர் அலைன்ஸ் வந்து வித்ரா பண்ண சொல்கிறாங்க எல்லா ஃப்ளைட் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்ல. ஸோ இந்த வாரியர் போய் ஆஃப்லான்னு போக ஹீரோ சொல்கிறான் ஸோ வேணாம் தயவு செஞ்சு எனக்கு கூப்பிட்டு போங்க ப்ளீஸ் அப்படின்னு ஹீரோ வந்து கேட்பான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாருமே வந்து எவாக்குவேட் பண்ணிட்டு ஹீரோட ஃபேமிலியை எவாக்குவேட் பண்ணிருக்கு. ஸோ இதுலேருந்து யூஎன் கஷ்டப்படுங்க லுங்ஃபெங் உனக்கு எதுவும் ஆகக்கூடாது தயவு செஞ்சு சேஃபாக இரு அப்படின்னு நினைக்கிறாங்க. சைடு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பீஸ் வந்து எல்லாரும் கொண்டுட்டு கூச்சி போயிட்டு இருக்கிற சரி இந்த கமாண்டரும் சொல்லிட்டு இருக்காரு எல்லாருமே விடாமல் அட்டாக் பண்ணுங்க, எத்தனை மான்சர் இருந்தாலும் நீங்கள் கொண்டுனா எங்களுக்கு ட்ரூப் பக்கத்தில் இனிமேல் நிறைய பேர் அமுச்சு விடுங்கன்னு சொல்கிறேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ட்ரூப்ஸ் பார்த்தீங்கன்னா சவுத் ரீஜன் அந்த ரீஜன் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ட்ரூப்ஸ் எல்லாமே வந்து அந்த இடத்துல கிளம்புது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்த் சைடு ரீஜன், இந்த நார்த் சைடு ரீஜனில் இந்த சோல்ஜர்ஸ் பேசிட்டு வருவாங்க. சவுத் சைடில் தான் பிரச்சனை, நம்மளா சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே ஒரு இந்த வானிலையே சேஞ்ச் ஆகி உள்ள எக்கச்சக்க ப்ரெஷர் ஆகி திடீர்னு 3 வேர் மாரி இருந்து மறைக்கிறது. என்னடா வேறுதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் பீஸ்ட் வந்து வெளில வந்து பார்க்குது. ஸ்னேக் டிராகன் 9 பீஸ்ட், அந்த பீஸ்ட் வந்து முறைச்சிட்டு இதை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து அட்டாக் பண்ணுங்க கத்தான் வேணுங்க. அவங்களும் அட்டாக் பண்ண அந்த பீஸ்ட் என்ன பண்ண வந்து ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பீஸ் இருக்கும். அந்த ஒரு தலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ராசோனிக் வேவ் வந்து வானத்தில் அடிக்க அது வந்து கொட்டூரமான ஃபோர்ஸ் வருது. ஸோ அந்த அல்ட்ராசோனிக் வேவ் வந்து மனுஷங்க வேலை பட்டோடனே மூளை வெட்டிச்சு அந்த இடத்துல வந்து ரத்தம் கக்கி சாப்பிட்றாங்க. ஸோ அந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ இருக்கிற அந்த பிளெயினுமே பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டி விட்டு அதுவுமே பார்த்தீங்கன்னா செயலுக்கு செஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா விஷயம் வந்து ஜெய்னா சிட்டியில் இருக்கிற நம்ம ஜியான் இன்ஸ்ட்ரக்டர் ஜியானுக்கு வந்து தெரியுது. இன்ஸ்ட்ரக்டர் ஜியானு நம்ம சீனியர் நம்ம ஜாங் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாருமே வந்து சீக்கிரமாக எவாக்குவேட் பண்ணி ஆகணும். அது கிங் லெவல் பீஸ்டான நமக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அது கிங் லெவல் பீஸ்டான வந்து எல்லாருமே வந்து நிறைய உயிரிழப்பு ஏற்படும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒன்று கவலைப்படுங்க, ஆனால் அங்கே ஃப்ளைட் எதுவுமே இல்லையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மக்களை எவாக்குவேட் பண்ண கொஞ்சம் டைமிங் வேணும், நம்ம கொஞ்சம் ஹோல்ட் பண்ணால் போதும். ஹெச்ஆர் அலைன்ஸ் இன்னும் பெரிய பெரிய ஆளுக்கு வந்துடும்னு சொல்ல அந்த சைடில் ஹீரோட பிளைன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிராஷ் ஆகுது. ஹீரோ நினைக்கலாம் நல்ல வேலை நான் வந்து சேஃபாக லேண்டிங் ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கிறான். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு பிளைன் போகுது. அந்த பிளைனில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் வாரியர் இருக்கான், அவன் பேர் லுங்ஃபெங் அப்படின்னு சொல்ல லுங்ஃபெங்கா திரும்பவும் அவனா அப்படின்னு சொல்லிட்டு சைடில் லீக் பண்ண சொல்கிறாங்க. அது லைவாக கனெக்ட் பண்ணுறாங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு லைவாக தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்டில் ஃபீல்டு வந்து லைவாக கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ நினைக்கிறான் இவங்க எல்லாரும் வாயும் குழந்தை இந்த அளவுக்கு ரத்தம் வந்து பிரெயினே டேமேஜ் பண்ணுதா என்ன வகையான பீஸ்ட்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9 பீஸ்ட் இருக்கும். இதை பார்த்துக்கிறோம் இது கனவுல தான் பீஸ்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது பண்ண ஒரு அட்டாக்ல இருந்து சின்ன குழந்தையும் அவங்க அம்மா மாட்டிகிட்டு இருக்கா. அவன் மேலே வர கல்லை பார்த்தீங்கன்னா ஹீரோ அசால்ட்டாக பவர் தடுத்து வந்து அதை வந்து தூக்கி போடுங்க. ஸோ சேஃபாக போடுறதுக்கு எல்லாருமே வந்து பீஸ்ட் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இது எல்லா விஷயமே லைவ்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ யூஎனை பார்த்துட்டு லுங்ஃபெங் நீ வந்து சீக்கிரமாக வந்து சேஃபாக வந்துட்டு இருக்க. சைடில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நின்று அந்த பீஸ்ட் வந்து போய் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு அட்டாக் பண்ண அந்த பெரிய க்ரைனை பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து ஆடிக்கிட்டு இருக்கு. ஹீரோ நினைக்கிறேன் அந்த க்ரைனை மட்டும் எப்படியாவது பக்கம் விடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த க்ரைனை உடச்சு விட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமையில வந்து இதை பார்க்குறவங்களோ கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பிரிட் மாஸ்டர் தான், அப்போ தான் வந்து நம்ம பையனை கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் இருக்கேன். இந்த வந்து பொண்ணுலாம் அவனை கொல்ல போக வேணாம் ஒரு நிமிஷம் நில்லு ஹனி, அவனை வந்து இப்போ கொல்லக்கூடாது. ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து ஹீரோவாக சண்டை போட்டுருக்கான். அந்த நேரத்தில் எல்லாருமே கொல்லக்கூடாது. ஆனால் கவலைப்படாத அவனை நான் தான் கொல்லுவேன், அது ஒன்று அந்த மாஸ்டர்ஸ் அவனும் இல்லை என் கையில் சாவணும்னு சொல்லிருக்கேன். சைட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோக்கு வந்து திட்டியில் அது கண்ணு வந்து சரி என்ன என்னாலேயே அசைய முடியுது, கண்ணு இந்த அளவுக்கு கொட்டுருமா இருக்கா. உடனே ஒரு கை வந்து நம்ம ஹீரோ தப்பிக்க போகுது. ஏன்னா பார்த்து ஹீரோ அந்த ஒரு மாஸ்டருக்கு வாய்க்கு கிட்ட வந்து இருக்காங்க. ஹீரோ ஆக்சுவலி சுயநடவே இல்லாமல் தான் இருப்பான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணுற எல்லா ஸ்குவாடும் வாங்க இந்த ஃபுல் மார்க்ஸுமே ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது வர்றது எல்லாம் ட்ரோன்றது ஸோ எல்லாமே பறந்ததுன்னா அந்த ஃப்ரீஸ் கன் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மார்க்ஸ் கிங் லெவல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஸோ இப்போயாவது நம்ம கொஞ்சம் ஹோல்ட் பண்ணாலும் ரொம்ப நேரம் தாக்க பிடிக்காது அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். ஜியான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணணும் பார்க்கணும், முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் எவாக்குவேட் பண்ணுங்க சொல்லி அனுப்புறேன். ஸோ யாங் சொல்லிருக்காரு. ஸோ இன்னும் எவ்வளோ நேரம் தான் இதை அப்படியே பிடிச்சிட்டு இருக்க முடியும். ஸோ ஹெச்ஆர்ஆர் யாராவது பெரிய ஆளுக்கு வந்தால் மட்டும்தான் வந்து இதை சமாளிக்க முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த வேர்லாம் வந்து வெளியே வந்துட்டு இருக்கேன். ஸோ வந்து எல்லாமே பேசிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்க இதுக்கு வர வழியே இல்லையா அப்படின்னு பேசிட்டு இருக்கேன்.
இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடச்சிட்டு வெளில இருமே காட்டுறாங்க. ஸோ ஹீரோ சொல்லுவோம் நம்ம அந்த சிட்டியை தாண்டி அந்த பக்கம் கூட்டு போயிட்டு கூடாது, அப்படி கூட்டு போயிட்டு டேமேஜ் கம்மியாகும் இல்லை அப்படி ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஸோ இந்த இடத்துல ஹீரோ நினைக்கலாம் ஸோ நான் என்ன தான் அப்படி கூட்டு போகணும், இங்கே இருக்கிற நிறைய மக்கள் போகிற வழியில் இருக்கிற எல்லா மக்களையுமே வந்து கொண்டுடுவேன் இருக்க நம்ம ஜியான் வந்து நினைக்கிறாரு. ஸோ இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ சொல்லுவோம் நானும் வந்து ஸ்பிரிட் மாஸ்டர் கண்டிப்பாக என்னால் வந்து முடியும், அது வந்து என்ன முடியும்னு கேட்டால் ஜியான் சொல்கிறாரு நீ மட்டும் ஸ்பிரிட் மாஸ்டரில் அந்த ஒரு மாஸ்டருமே ஸ்பிரிட் எனர்ஜி இருக்க உன்னோட பவர்ஃபுல்லான ஸ்பிரிட் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு தலையும் பார்த்தீங்கன்னா ஒட்டச்சிக்கிட்டு வந்து வெளியே வந்துருக்கு. ஸோ வெளியே வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து அதனோட வேவ் அட்டாக் பண்ண ஹீரோ அப்புறம் ஒரு பெரிய பாறையை வச்சு பார்த்தீங்கன்னா ஜியானு அவரை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு அட்டாக் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய அந்த பாரமாக இருக்குதுன்னு தடுத்துரும், அதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்த அட்டாக் ஒன்றும் அதுவும் உடச்சி போயிடும். ஸோ ஹீரோ சொல்கிறான் ஸோ சீனியர் ஜியான் தயவு செஞ்சு ஒரு வாய்ப்பு கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஓடி போய் குதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஆக்சுவலி ஹீரோ தனியால் அதை வந்து கொள்றது போகிறத பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து இதாக முடியுது. ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் வந்து லைக் போட்டுருங்க, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து பிடிடிஹெச்சில் சீசன் 1 சீசன் 2 மொத்தமாக 20 வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் சொன்னால் ப்ரோ ஷாலோ ஸ்டார் போடு ப்ரோ ஆல்ரெடி அந்த அனிமி போயிட்டு இந்த அனிமி வந்து ஏன் போடுற ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் அதுக்கு வந்து ஒரு முக்கியமான எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுத்துட்றேன். ஸோ மொதல் விஷயம் வந்து நான் அதை வந்து இப்போ வந்து எடிட் பண்ண வாய்ஸ் கொடுத்தது கிடையாது. அது வந்து அப்போது வந்து ஃபஸ்ட்டு நான் அடுத்த 3வது அனிமி தான். ஃபஸ்ட்டு ஒரு அனிமி வந்து ஸ்டார் மார்ஷல் ஆர்ட்ஸ் எடுத்தேன், அதுக்கடுத்து வந்து ஒரு அனிமி எடுத்தேன் லெஜெண்ட் ஆஃப் எக்ஸியான், அதுக்கடுத்து தான் வந்து பிடிடிஹெச் சீசன் 1 சீசன் 2 வந்து எடுத்தேன். ஸோ அப்போ வந்து காப்பிரைட் வந்து அது வந்து அப்போ இதுவாச்சு சீசன் 1 2 அப்போ முடிச்சு நண்பா. ஸோ அது வந்து ஏன்டா இப்போ அப்லோட் பண்ணுற ரீஎடிட் பண்ணும்போது டைம் ஆகாதடா, ரீஎடிட் பண்ணும்போது நீ வந்து இந்த கரண்ட் வீடியோ போடலாமேடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் இப்போ இந்த ரீஎடிட் பண்ணது எதுவுமே நான் ஃப்ரீயாக வழக்கமாக எடிட் பண்ண டைம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் எடிட் பண்ணது கிடையாது. ஸோ ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம் ஒரு 1/2 hour இருக்கும், சாப்பிட 10 நிமிஷம் போகும், மீதி இருக்கிற அந்த ஒரு 15 நிமிஷத்தில் ஸோ ரீஎடிட் பண்ணி அந்த ஒரு இதுவெல்லாம் போட்டு மாற்றி பண்ணது தான் இது. ஆக்சுவலி இந்த ட்ரெயினில் போகும்போது இந்த மாதிரி கிடைக்கிற கொஞ்சம் டைமில் தான் ரீஎடிட் பண்ணி அப்லோட் பண்ணேன். அதுவுமே நான் ஏன் இப்போவே அப்லோட் பண்ணால் நிறைய பேர் வந்து ப்ரோ சீசன் 1 சீசன் 2 கேட்டிங்க, அதனால் மட்டும்தான் நண்பா நான் முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணேன். அப்புறம் இன்னொரு விஷயம் கரண்ட் பிடிஹெச் வந்து எபிசோட் போடுங்கன்னா அதில் வந்து ஒரு 2 விஷயம். என்ன விஷயம் அப்படின்னா ஸோ ஒரு எபிசோடு தான் வந்துருக்கு, நான் அது எடிட் பண்ணால் ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் தான் வருது. ஸோ அது வந்து ஒரு எபிசோடாக போடலாமா இல்லை ஒரு வாரம் வெயிட் பண்ணி கூட 2 எபிசோடு ஒரே வீடியோ போனால் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற மாதிரி இருக்குது நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி போடலாம், பரவாயில்ல ப்ரோ வீடியோ டியூரேஷன் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரே எபிசோடாக போடுங்கன்னு சொன்னால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை வீடியோ போடுறது. அப்புறம் இன்னொரு விஷயம் எபிசோட் ரிலீஸ் ஆச்சு அட்லீஸ்ட் ஒரு நாள் 2 நாளாவது டைம் கொடுங்க. அப்படியே போட்டால் ஆல்ரெடி நமக்கு ஒரு டைம் வந்து காப்பிரைட் பிளாக் ஆகிடுச்சு வீடியோ, அந்த மாதிரி வந்து வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ஸோ வீடியோ டியூரேஷன் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு எபிசோடாக போடலான்னா போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஸோ இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் வந்து லைக் போடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இந்த அனிமி இப்போ ஒரு அனிமி போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நான் இன்னொரு அனிமிக்கு வந்து நான் வாய்ஸ் கொடுக்க மாட்டேன் சரிங்களா, அது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கேன். நான் வாய்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம த்ரோன் ஆஃப் சீல் பிடிஹெச் எபிசோட் கரண்ட் எபிசோடும் அது வேறு, ஏன்னா அது வந்து நம்ம ஆரம்பித்து கரண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம், கரண்ட் ஒரு எபிசோட் போடலாம். ஸோ ஒரு அனிமி போயிட்டு இருக்கும்போது புதுசாக வேறு ஒரு அனிமையை அதிகபட்சம் வந்து ஆரம்பிக்க மாட்டேன்பா. ஸோ இப்போ போட்ட வீடியோ எல்லாமே ரீஎடிட் பண்ண வீடியோ தான். ஓகே கைஸ் இந்த வீடியோ வந்து மறக்காம லைக் கொடுங்க, பை பை பை, கமெண்ட் போட்டு போங்க வீடியோ எப்படி இருக்குன்ட்டு.